வெல்கம் டு தமிழன் ரெசிபி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு சூப்பராக டேஸ்ட்டாக 10 நிமிஷத்தில் உருளைக்கிழங்கு வறுவல் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இந்த மாதிரி உருளைக்கிழங்கை நம்ம செஞ்சு சுட சுட சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்லாம். ரச சாதம், லெமன் ரைஸு, தயிர் சாதம் எல்லாத்துக்குமே இந்த சைட் டிஷ் ரொம்பவே சூப்பராக இருக்கும். எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ 4-5 உருளைக்கிழங்கு எடுத்து இந்த ஷேப்பில் நம்ம கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி வாஷ் பண்ணி தனியாக எடுத்துக்கோங்க. இப்போ ஜீரகத்தூள் 1/4 டேபிள் ஸ்பூன், சோம்புத்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன், மிளகுத்தூள் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன், மல்லித்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன், போதுமான அளவு உப்பு போட்டுக்கலாம். இப்போ இந்த உருளைக்கிழங்குல இது எல்லாத்தையும் போட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாம். நம்ம லைட்டாக நம்ம தண்ணி ஊற்றி இதை பிசைஞ்சிக்கலாம். இந்த மாதிரி செஞ்சு உருளைக்கிழங்கு சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும். வேணான்னு யாருமே சொல்லவும் மாட்டாங்க. உருளைக்கிழங்கு பிடிக்காதுன்னு சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் சொல்லவே மாட்டாங்க. எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு டிஷ்ஷு தான் இது. இந்த மாதிரி நம்ம பிசைஞ்சு ஒரு 15 நிமிஷம் நம்ம ஊற வச்சுட்டு பேனில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற இந்த உருளைக்கிழங்கை இந்த எண்ணெயில் நம்ம போட்டுக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் லைட்டாக நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஏன்னா தண்ணிலாம் நம்ம இதில் மிக்ஸ் பண்ணியிருக்கோம். அதனால் எண்ணெயும் தண்ணியும் சேர்ந்து இந்த மாதிரி வெந்துட்டுருக்கு. லைட்டாக இந்த மாதிரி நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம் வேகிறதுக்காக. இது ஈஸியாக குயிக்காக ஒரு 10 நிமிஷத்தில் இது செஞ்சிடலாம். இப்போ இதை மூடி போட்டு வேக வச்சிடலாம். பாருங்கள், இது நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம அடிப்பிடிக்காத அளவுக்கு லைட்டாக உருளைக்கிழங்கை கிளறி விட்டுக்கலாம். உருளைக்கிழங்கு நல்லாவே வெந்துருச்சு. லாஸ்ட்டாக இந்த உருளைக்கிழங்கை நம்ம இறக்கிறதுக்கு முன்னாடி கருவேப்பிலை நம்ம போட்டுக்கலாம். வாசமாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். கருவேப்பிலை போட்டு இப்போ உருளைக்கிழங்கு இதையும் லைட்டாக நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம சாப்பாட்டுக்கு வச்சு நம்ம சாப்பிட்டோன்னா சைட் டிஷ்ஷாகவும் சாப்பிட்லாம். சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு பேச்சுலராக இருக்கிறவங்க அவங்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆஃபீஸ் போனாலும் இந்த மாதிரி செஞ்சு கூட நம்ம சாப்பாட்டில் பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.